Hi guys, welcome to our channel teamfocusarc. நான் உங்க அபிநயா. So இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம பார்க்க போற கண்டென்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான். So இப்போ இருக்க நியூ அப்டேட்ஸ்ல இருக்குது எல்லாமே நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் நீங்க யூஸ் பண்ணாத சில ட்ரிக்ஸை நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். So வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் இருக்க டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். ஸோ நம்ம எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டோரி போடலாம், தென் இதில் என்னெல்லாம் ட்ரிக்ஸ் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எப்படி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்ம ஸ்டோரி போடலான்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டோரி பேஜ் போய்க்கோங்க. அதில் க்ரியேட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த க்ரியேட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ அந்த க்ரியேட் போனதுக்கப்புறம் இப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் மல்டிபிள் ஃபோட்டோஸ் எப்படி போடுறதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த பேஜ் உங்களுக்கு இந்த கலர் வேணும்னா நீங்கள் இதை வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி அண்ட் தென் இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே மேலே பென்சில் மாதிரி ஒரு இது இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு இதில் எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இந்த பேஜில் இப்படி ஹோல்ட் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் பேஜ் அந்த கலரில் மாறிடும். ஸோ இப்போ நம்ம தேவையான இமேஜை நம்ம இங்கே ஆட் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்மைலி இது மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கீழே இந்த ப்ளஸ் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு எத்தனை ஃபோட்டோஸ் வேணுமோ நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃபோட்டோ எடுக்கிறேன். இதை இப்படி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி க்ராப் பண்ணி நீங்கள் எப்படி வச்சுக்கலாம். அண்ட் தென் இதே மாதிரி நீங்கள் இன்னும் மல்டிபிள் ஃபோட்டோஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த கிஃப்ட் போயிட்டு அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ இமேஜஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி இமேஜஸ் நீங்கள் போட்டுக்கலாம். அண்ட் தென் ஸ்டோரி போகிறதுல இது ஒரு மெத்தட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் இந்த மேலே ஒரு கிஃப்ட் சிம்பிள் மாதிரி இருக்கா, அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கிஃப்ட் சர்ச் கிஃப்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கிஃப்ட்ஸ் இருக்கும். நான் இதில் ரெயின்போ அப்படின்னு எடுக்கிறேன். ஸோ இதை நான் எடுத்து இப்போ இதை என் பேஜ் ஃபுல்லாக நான் ஜூம் பண்ணிக்கிறேன். என் பேஜ் ஃபுல்லாக இது ஜூம் ஆனதுக்கப்புறம் இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா என் கேலரிக்கு இதை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என் கேலரிக்கு டவுன்லோட் ஆனால் தான் இதை நான் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதை நான் என் கேலரிக்கு டவுன்லோட் பண்ணிக்கிட்டேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இருக்க இந்த கேலரி இதை நான் கிளிக் பண்ணி எனக்கு இப்போ இங்கே டவுன்லோட் ஆகிருக்கும், அதை நான் இங்கே எடுத்துக்கிறேன். இப்போது இந்த பென்சில் சிம்பிளை கிளிக் பண்ணி இங்கே எந்த கலர் வேணுமோ அதே மாதிரி நீங்கள் அந்த கலரை செலக்ட் பண்ணிவிட்டு பேஜில் எப்படி ஹோல்ட் பண்ணிங்கன்னா அந்த கலர் பேஜ் ஃபுல்லாக வந்துடும். ஸோ இப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நீங்கள் இங்கே ஒரு எரேசர் சிம்பிள் மாதிரி இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பேஜில் இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உள்ளே ஏதாவது போஸ்ட் அந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா இதுலேயே நீங்கள் லெட்டர்ஸ் எழுதுகிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இப்போது அதே எரேசரை கிளிக் பண்ணிவிட்டு நான் இப்போ இதில் ஃபோக்கஸார்க் அப்படின்னு சொல்லி எழுதுகிறேன். ஸோ இதில் நான் இப்போது ஃபோக்கஸார்க் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். நீங்கள் பாருங்கள், ஃபோக்கஸார்க். ஸோ நம்ம இந்த மாதிரி எழுதி போடும்போது நமக்கு பேஜே பார்க்குறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ உங்கள் ஸ்டோரிஸும் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி போடும்போது. ஸோ இது ஒரு மெத்தட். அண்ட் நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதில் எப்படி 3D ஆட் பண்ணுறது அப்படின்றத சொல்கிறேன். ஸோ இந்த க்ரியேட் பேஜ்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு இங்கே டேப் டு டைப் கொடுங்க. மேலே உங்களுக்கு ஃபாண்ட் சைஸ் காட்டும், கிளாசிக், மாடர்ன், நியான், டைப்ரைட்டர் அந்த மாதிரி காட்டும். நான் ஸ்ட்ராங்கில் வச்சுக்கிறேன். நான் ஸ்ட்ராங்கில் வச்சுட்டு எப்படி இதில் 3D போகிறதுன்னு சொல்கிறேன். நான் ஃபோக்கஸார்க் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். ஸோ ஃபோக்கஸ். ஸோ இதை நான் சைஸ் பிக் பண்ணிக்கிறேன். இதை நான் இப்படி மேலே இங்கே வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டும் நான் 3Dக்கு வேணும்னா அதே மாதிரி சேம் லெட்டரை நான் எடுக்கிறேன், சைஸ் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது நான் இங்கே கலர் மாற்றுறேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது இதை போய் அது மேலே இப்படி வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3D மாதிரி மாறும். ஸோ இதையும் நான் அதே மாதிரி பிக் பண்ணிக்கிறேன், கீழே இப்படி இறக்கி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பண்ணுறேன். ஸோ இதுவும் அதே மாதிரி பண்ணிவிட்டு இதை நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 3D மாதிரி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இது நீங்கள் பேக்ரவுண்ட் கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த பென்சில் மாதிரி இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஃபுல் பிங்க் இதை எடுக்கிறேன் அப்படின்னா ஸோ உங்கள் பேஜ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல் பிங்க் ஆகிடும். ஸோ இது ஒரு மெத்தட் ஸ்டோரி போகிறதுல. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஸ்டோரி போடும்போது பார்க்குறதுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த நெக்ஸ்ட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணலான்னா நீங்கள் ஆல்ரெடி போட்டிருக்க போஸ்ட். ஸோ இப்போ நீங்கள் இங்கே போஸ்ட் போட்டிருக்கீங்க அப்படின்னா என்னோடய பேஜில் இப்போ இங்கே ஒரு போஸ்ட் இருக்குது. இந்த போஸ்ட்டு நான் இங்கே என்னோடய ப்ரொஃபைலில் காட்டாமல் வச்சுக்கணும். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா போஸ்ட் நீங்கள் டெலீட் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் டெலீட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் இது என்ன பண்ணலான்னா இந்த போஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு
மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிங்கன்னா அர்ச்சிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த அர்ச்சிவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட போஸ்ட் வந்து அர்ச்சிவ் ஆகிடும். ஸோ நீங்கள் போகிற ஸ்டோரிஸ் எப்படி அர்ச்சிவ்க்கு போகுதோ அதே மாதிரி இப்போது நீங்கள் இதை எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ப்ரொஃபைல் இங்கேருந்து மேலே ஒரு 3 டாட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே அர்ச்சிவ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ போஸ்ட் அர்ச்சிவ்ஸில் இதில் ஸ்டோரி அர்ச்சிவ்ஸ், போஸ்ட் லைவ் அர்ச்சிவ்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நான் இதில் வந்து போஸ்ட் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், நான் என்னோடய போஸ்ட் இங்கே வந்து அர்ச்சிவ் ஆகிருக்கும். ஸோ இப்போ இந்த போஸ்ட் எனக்கு அகைன் என் ப்ரொஃபைலில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே 3 டாட்டை கிளிக் பண்ணி ஷோ ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுத்துருங்க. ஸோ இப்படி ஷோ ஆன் ப்ரொஃபைல் அப்படின்னு கொடுக்கும்போது உங்களுக்கு வந்து அகெயின் நான் இப்போ பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணேன்னா எனக்கு என் போஸ்ட் இங்கே வந்துடும். அந்த நெக்ஸ்ட் ட்ரிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேனிஷ் மோட். ஸோ நீங்கள் வந்து நார்மலாக இருக்காது கொஞ்சம் சீக்ரெட்டாக சேட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் எல்லாருமே தெரிஞ்சு மேக்ஸிமம் வேனிஷ் மோட் யூஸ் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இதில் இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா, நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் போட்டிருக்கேன். பட் இதை வேனிஷ் மோடில் அனுப்பணும் அப்படின்னா இப்படி மேலே ஸ்வைப் அப் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து வேனிஷ் மோட் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் ஒரு டெக்ஸ்ட் போட்டுட்டு ஸோ இப்போ நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டு போட்டுட்டு நீங்கள் இந்த சேட் பேஜ் விட்டு வெளியில் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த டெக்ஸ்ட் வந்து மறைஞ்சிடும். ஸோ அவங்க பார்த்துட்டாங்கன்னா அந்த சீன் மெசேஜ் எல்லாம் உங்களுக்கு உடனே உங்களுக்கு வந்து டிஸப்பியர் ஆகிடும். அண்ட் தென் இது ஒரு மெத்தட். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெசேஜ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது. ஸோ நெக்ஸ்ட் ட்ரிக் வந்து ரெஸ்ட்ரிக்ட். ஸோ இப்போ வந்து எனக்கு இந்த ஃபோக்கஸ் ஆர்க்லேருந்து எனக்கு மெசேஜ் வர வேணாம், நான் இது வேனிஷ் மோட் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஸோ எனக்கு இந்த ஃபோக்கஸ் ஆர்க்லேருந்து எனக்கு மெசேஜ் வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சேன்னா என்ன பண்ணலான்னா, இந்த ப்ரொஃபைல் நீங்கள் போயிட்டு ஸோ இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இவங்களோட மெசேஜ் நீங்கள் வந்து ரெஸ்ட்ரிக்டில் போடலாம். ஸோ நீங்கள் ரெஸ்ட்ரிக்டில் போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்களோட மெசேஜ் வந்து நீங்கள் பார்த்தாலும் அவங்களுக்கு பார்க்காத மாதிரி தான் காட்டும். ஸோ இதில் இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் மோடில். ஸோ இவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருக்க கண்டென்ட். ஸோ இன்றைக்கி நம்மளோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ட்ரூ ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a scorpion can hold its breath up to 6 days, can survive a whole year without food, can climb almost any surface and it glows under ultraviolet light. ஆக்சுவலி ஒரு ஸ்கார்பியன் வந்து பார்த்திங்கன்னா 6 டேஸ்க்கு அதோட ப்ரீத் வந்து அதால் ஹோல்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த 6 டேஸ் அது ஹோல்ட் பண்ணிக்கிற ப்ரீத்தை வச்சு அதால் ஹோல் இயர் ஃபுல்லாக ஃபுட்டு இல்லாமல் இருக்க முடியும். அண்ட் தென் அது மட்டும் இல்லாமல் இது வந்து எந்த சர்ஃபேஸில் வேணாலும் இருக்கும். அண்ட் தென் அல்ட்ராவயோலெட் லைட் அது மேலே படும்போது அது ரொம்ப க்ளோயிங்காக தெரியும். ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இருக்க ட்ரூ ஃபேக்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.